வீடியோ ஏன் ரொம்ப லேட்டாக வருதுன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, வருத்தத்துடன் கார்த்திக். எத்தனை கைக்கு மட்டும் எடுப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திக். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய தடவை நீங்கள் கமெண்ட்ல கேட்ட அவளுடன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பூரி. நிறைய பேர் பூரி சேலஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த எக்ஸ்க்ளூசிவான வீடியோ. ஓகே, பூரியை முதல்ல சுட்டு எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இலையில அப்படியே அடுக்கி வச்சு சாப்பிடுவோம். அப்படி முன்னாடி வைப்போம். எல்லாம் ஒப்பி தான் இருந்துச்சு, அப்படியே அமுகிக்கிச்சு கொஞ்சம். இப்படி வச்சா இடம் பத்தாதாட்டு இருக்கு. எத்தனை இருக்குன்னு எண்ணிடும். 28 இருக்கு. ஆக மொத்தம் 30. இதுல மொத்தம் 30 பூரி இருக்கு. இலை ஃபுல்லா ஆயிடுச்சு, இல்லைன்னா இன்னும் கூட வைக்கலாம். இதை சாப்பிட்டுட்டு என்னால இதுக்கு மேல சாப்பிட முடிஞ்சதுனாலும் சாப்பிட்றேன். இது கூட பாத்தீங்கன்னாக்கா சிக்கன் கிரேவி இருக்கு. சிக்கன் கிரேவினா வெறும் சிக்கன். சுடுதே. கொஞ்ச நேரம் பிடிச்சா தாங்கிக்கலாம். பாருங்க, சிக்கன் இது கிரேவி. ஒன்லி சிக்கன் தான் இருக்கு பாருங்க. ஃபுல்லாவே சிக்கன். வாடி எல்லாத்தையும் ஊத்தியாச்சு. ஆஹாஹாஹாஹா, பூரிக்கு சிக்கன் குழம்பு வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். மட்டன் குழம்பு நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் அதை விட சிக்கன் குழம்பு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பூரிய டேஸ்ட் பார்த்துருவோமா? டேஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு பூரி. ஆஹாஹா, செம்ம காம்பினேஷனுங்க. நீங்க இதெல்லாம் சொன்னதால, நீங்களாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணதால தான் இன்னைக்கு இந்த சேலஞ்சு. குட் காம்பினேஷன். இதே மாரி நீங்க இன்னும் நிறைய காம்பினேஷன் சொல்லியிருக்கீங்க, அதுவும் பண்றேன். இருந்தாலும் இன்னும் நிறைய சொல்லுங்க. ஐயோ, குழம்பு வெளியே போகுது, இலையை தாண்டி போகக்கூடாது. ஓகே, ஒரு பூரியை டேஸ்ட் பார்த்து நம்ம ஆரம்பிச்சாச்சு. பலி கொடுத்து ஆரம்பிக்கிற மாரி. குழம்பு கண்டிப்பாக இது பத்தாது, குழம்பு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை நான் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிக்கிறேன். ஓகே, ரெடி? சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 3 3 3 2 2 2 2 1 1 1 1 ஸ்டார்ட். அடிப்பொலி. கறி 1 கிலோ இருக்கும். 30 பூரி, கறி 1 கிலோ. அதுமாதிரி சேலஞ்ச் இந்த வீடியோவுக்கு வாங்காத வச்சு கறி பெருசாக போட சொல்லுவாங்க. குட்டியாக அப்படியே சுருங்கிடுதா, பார்க்கறதுக்கு அதிகமாக தெரியல.
இருக்கு. காயவும் கொஞ்சம் முறுமுறுன்னு ஆயிடுச்சு. பாயெல்லாம் குத்தி இப்படிலாம் ஆரம்பத்துலேருந்தே வந்திருந்தா பாயெல்லாம் குத்தி இருக்கும். நல்ல வேலை இப்போதான் ஒரு சிலது எப்படி இருக்கு. முப்பது பூரி சாப்பிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் சாப்பிட முடியும். அங்கெல்லாம் பூரி இருக்கு. 35 தான் சாப்பிட்டா. அவ்வளோதான். லிமிட்டேஷன்லாம் மாறி போச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்கனை பூரிக்குள்ளே வச்சு சாப்பிடுவோம். உதரெல்லாம் துண்டு வச்சு தேய்ச்சி தேய்ச்சி எரியுது காரம். பட்டு
ஃபைனல். இன்னும் 5 சாப்பிடலாம், 40 கணக்கு போடலான்னு பார்த்தேன், முடியல. இதான் லாஸ்ட். போதும். பஸ் ஓகே, இன்னைக்கு சேலஞ்சு வெற்றிகரமாக முடிஞ்சுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்தியை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட சப்போர்ட் தான் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். புதுசாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் யோசிச்சிருக்கேன். வீடியோ ஏன் ரொம்ப லேட்டாக வருதுன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, மானிட்டேஷன் இன்னும் எனக்கு வரல, அவ்வளோதான். ஒரு நாளைக்கு வேலைக்கு போனாவே எனக்கு 1000 ரூபா தான் கிடைக்கும். இந்த ஒரு வீடியோக்கே ஒரு 1500 2000 பக்கமாக ஆயிடுது. நான் எப்படி வீடியோ ரெகுலராக பண்ண முடியும்னு தெரியல எனக்கு. நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அது போதும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாராவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா, அதாவது உதவின்னு சொன்ன உடனே எல்லாரும் எனக்கு 1000 ரூபா தேவைப்படுது, 1500 தேவைப்படுதுன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா என்னோட சுச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் எந்த மாதிரி உதவி உங்களுக்கு பண்ணுறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு புரியும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு இது கண்டிப்பாக புரியும். இந்த மாதிரி காசு கேட்குறவங்களாம் நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் இருக்க நிலைமைக்கு நான் ஒரு வீடியோக்கு செலவு பண்ணுறதுக்கே எனக்கு பெரும்பாடாக இருக்குது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இருக்கேன். நான் என்ன ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பிஸ்னஸ்னால் ஃபுட் ரிலேட்டிவாகவே சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து வேறு மாதிரிலாம் சொன்னாங்க. அது நம்ம சேனலில் அது போட்டோம்னா அது நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு தெரில. ஃபுட் ரிலேட்டிவாக நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப் வச்சுருக்கலாம், இல்லை ஏதாவது பிஸ்னஸ் நீங்கள் ஃபுட் ரிலேட்டிவாக பண்ணுறீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணி கொடுக்குறேன். மற்றபடி நம்ம இந்த 1000 ரூபா கொடுங்க, 1500 கொடுங்கனாக்கா என்னால் முடியாது. உங்களால் முடிஞ்சால் எனக்கு கொடுங்க. நான் அந்த நிலைமையில தான் இருக்கேன். ஓகேவா? மீண்டும் இதேமாரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம். வருத்தத்துடன் கார்த்திக். பாய். ரொம்ப கஷ்டமாக இருக்கு.